ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. திருட்டு. இந்த திருட்டுன்ற வார்த்தை நம்ம கேள்விப்படாத இடமே இருக்க முடியாது. வீட்லயும் சரி, வெளியில எங்க போனாலும் சரி, ஆஹ், அது மார்க்கெட் பிளேஸா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, ரோட்ல போகும்போதும் சரி, எல்லா இடத்துலயுமே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே இந்த திருட்டுன்றத நடக்கதாங்க செய்யுது. இதை பத்தி சின்ன சின்ன கதைகள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியிருப்போம். காக்கா பாட்டி வடை சுடும் போது காக்கா வடையை திருடிட்டு போயிட்டு சாப்பிடுது. அப்போ நரி அதை காக்காவை ஏமாத்தி அதை பிடுங்கி அதை எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம கதை சொல்லியிருப்போம். அதே வடை கதை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஆனா இது கொஞ்சம் உண்மையானது. அது என்ன அப்படி சுவாரஸ்யமான வடை கதை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த திருட்டு பல வகையானதுங்க. சில திருட்டு எப்படின்னா, நம்ம மனசை திருடுவாங்க பாருங்க. குழந்தைங்களா இருக்கும், இல்ல அத ஒருத்தருடைய பேச்சா இருக்கும், ஒருத்தருடைய செயல்களா இருக்கும். இதெல்லாம் நம்ம மனச கவர்ற மாதிரி பண்றாங்க பாருங்க. அந்த திருட்டு வேற. அந்த திருட்டை பத்தி நான் இப்ப பேச வரவே இல்லை. அந்த திருட்டு ஒரு தனித்துவமானது. சில வகையான திருட்டு எப்படின்னா, சின்ன பசங்க ஏதாவது ஸ்கூல்ல ஒரு பென்சிலோ, எரேசரோ, இல்ல பென்னோ, இல்ல டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஏதோ எடுத்து சாப்பிடுறது, மத்தவங்களோடத எடுத்துட்டா அதை திருட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சின்ன திருட்டு அதெல்லாம். அதே போல பசங்க ஸ்கூல்ல எக்ஸாம் டைம்ல அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்குது, அதுவும் ஒரு விதமான திருட்டு தான். அதே போல பசங்க காலேஜ் படிக்கும் போதும் சரி, கிளாஸ கட் பண்ணிட்டு திருட்டுத்தனமா வெளியில சுத்துறதோ, சினிமாக்கு போறதோ, கிளாஸ் கட் பண்ணிட்டு, அதுவும் ஒரு விதமான திருட்டு தான் இல்லைங்களா? சோ இந்த திருட்டு பாருங்க, சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குதுங்க. அதே போல வேலைக்கு போகும்போதோ இல்ல வெளியில எங்க போனாலுமே சரி, பெண்களா இருந்தா ஹேண்ட்பேக்கோ இல்ல நகைகளோ ஏதோ போட்டுட்டு போனாக்கா செயின் ஸ்நாச்சிங் அப்படின்னு பைக்ல அப்படி திருடிட்டு போறது, ஹேண்ட்பேக்ல பிளேட போட்டு திருடுறது, பஸ்ல போகும்போதும் பாத்தீங்கன்னா பேக நம்ம பாடி நல்லா தூங்கிட்டு இருப்போம், யாருன்னா பிளேட போட்டு எடுத்திருக்காங்க, இது கூட நமக்கு தெரியாது. சோ இதெல்லாம் ஒரு விதமான திருட்டு தான். அவ்வளவு ஏங்க, நாம பக்கத்து வீட்டுல ஏதாவது நல்ல செடியில பூ அழகா பூத்து இருந்தா போதும், ஒரு ரோஸோ இல்ல ஏதாவது மரத்துல மாங்காயோ கொய்யா ஏதாவது பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம பார்த்தோம்னா உடனே அந்த பூவை பறிச்சுப்போம். யாரும் பாக்குறாங்களா இல்லையா தெரியாது. ஏன்னா ஆசை, அழகா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம அதை எடுக்கும்போது அது திருட்டுங்கிற உணர்வு நமக்கு இருக்கிறது இல்ல. அதே போல பக்கத்து வீட்டு மாங்காயோ இல்ல கொய்யாவோ பறிக்கும் போதெல்லாம் அது அவங்க யாரா பாக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் போய் எடுக்கணும். சோ அந்த செய்கையே திருடுதானங்களே. இதை நம்ம ஏன் டெலிபரேட்டா அவங்க இருக்கும் போதே அதை செய்யக்கூடாது? செய்யலாமே. அவங்கள கேட்டு நான் இதை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லலாமே. ஆனா நம்ம அப்படி செய்யறோமா? நிறைய பேர் செய்யறது கிடையாது. அதே போல இன்னொரு திருட்டு என்னன்னா, இந்த முதலாளிங்க, அதாவது இந்த பணம் படைத்தவங்க, அதிக அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க, ஆஹ் முதலாளியா இருக்கிறவங்க சொல்லிக்கலாமே, அவங்க கீழே சில பேர் வேலை செய்வாங்க இல்லையா? அவங்களுடைய உழைப்ப திருடுறது. எப்படி திருடுறாங்க? உழைப்பை எப்படி திருட முடியும் அப்படின்றீங்களா? அதாவது உழைப்புக்கேத்த ஊதியம் சரியா தரலைனாக்கா அதுவும் ஒரு விதமான திருட்டு தான். சில பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருளை கொடுக்காம தானே வச்சுக்கிறது, அதுவும் ஒரு திருடுதான். நான் எல்லாருமே அப்படி செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஒரு ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளிப்படையா தெரிகிற திருட்டு. இப்போ நம்ம நிறைய பேர் கதை கேட்டிருப்போம். கா பாட்டி வடை சுடுற கதை கேட்டிருப்போம். பாட்டி வடை சுடுற கதையில காக்கா அந்த வடையை திருடிட்டு போயிடும். திருடிட்டு போயிட்டு அது சாப்பிடும்போது நரி காகத்தை ஏமாத்தி அந்த வடையை பறிச்சுட்டு போயிடும் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வடகதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஆனா இது உண்மையாவே நடந்த வடகதைங்க. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த கதையை தான் நான் சொல்ல போறேன். ப்ரொஃபஷன் கேட்டீங்கன்னா என்னோடது டீச்சிங் தான். விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த பிறகு எனக்கு குக்கிங்ல ஒரு பேஷன் வந்தது. அந்த குக்கிங் செய்யும்போது ஏன் நம்ம இதை ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டேன். இது ஜஸ்ட் ஏர்ன் மணிங்கிறதுக்காக கிடையாதுங்க. அது செகண்டரி தான். ஆனா எனக்கு யூஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததால குக்கிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணு. அடுத்தது மோட்டிவேஷனல், ஏன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருந்ததால நமக்கு தெரிஞ்ச சில அனுபவங்களை ஷேர் பண்ணணும், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுவும் நான் சைட் பை சைடு அந்த ஒரு சேனலும் ஆரம்பிச்சேன். எதுவுமே கண்டிப்பா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் கிடையாதுங்க. ஒரு 10 பேருக்காவது என்னுடைய மெசேஜ் போய் ரீச் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இன்டென்ஷனா இருந்தது. ஆனா பாருங்க, குக்கிங் சேனல் கொஞ்சம் நல்லாவே போச்சு எனக்கு. நான் சாதாரணமா ரொம்ப சிம்பிள் குக்கிங் தான் பண்ணுவேன்.
அது கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆச்சு. அதுல ஒரு ரெசிபி நான் போட்டேன், ரவை வடை. ரவையில எப்படி வடை செய்யலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க போட்டேன். நான் எதிர்பார்க்காத விதமா அது வந்து 6 lakhsக்கு மேல வியூஸ் போச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் டாப் மோஸ்ட் வீடியோவா இருந்தது என்னோட குக்கிங் சேனல்ல. நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோ வந்து இவ்வளவு பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதனோட தம்ப்நெயில ரொம்ப சூப்பரா நான் வச்சிருந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அது கூட நான் சொல்றேன். அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு ஒரு குக்கிங் சேனல் என்ன மாதிரி இன்னொரு குக்கிங் சேனல் நடத்துற ஒரு லேடி மீந்து போன பொரிய வச்சு எப்படி வடை செய்யலாம் அப்படின்னு ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. அந்த ரெசிபிய indianexpress.com ஆன்லைன் பத்திரிகையில போட்டிருந்தாங்க. இதை எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, நான் எப்பவுமே மார்னிங் எழுந்த உடனே நியூஸ் எதாவது கரண்ட் நியூஸ் எதுனா இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து indianexpress.com அப்படின்ற ஒரு ஆன்லைன் பத்திரிகையில இவங்களுடைய ரெசிபி, அதாவது மீந்து போன பொரியில செஞ்ச வடை அப்படின்ற ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதனோட தம்ப்நெயில் வந்து என்னுடைய ரெசிபி, ரவா வடையோட ரெசிபியோட தம்ப்நெயில் போட்டிருந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே இது நம்மளுடைய தம்ப்நெயில் ஆச்சே, நம்மளுடைய வடை ரெசிபி ஆச்சே இது அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா ஜூம் பண்ணி பார்த்தேங்க. பார்த்தேன்னா கண்டிப்பா அது என்னுடைய வடை ரெசிபி தான். வடை ரெசிபியோட தம்ப்நெயில் தான் அது. அதுக்கு அத்தாட்சியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜாடி வச்சிருப்பேன் கிச்சன்ல. அந்த ஜாடியோட ஷேடோ வந்து அந்த கிரானைட் கல் மேல விழுந்திருக்கும். அதுவும் அந்த தம்ப்நெயில்ல இருக்கும். நான் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்த பிறகு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், இது நம்மளுடைய தம்ப்நெயில் தான். இது எப்படி இவங்களுடைய ரெசிபிக்கு வந்தது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அதே நேரத்துல மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. இப்படி கூட செய்வாங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வெளிப்படுத்துறது தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்தேன். என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து indianexpress.com-ஓட ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சேன். ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இன்னொருத்தரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோகிராஃபரை கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த போட்டோ யார் பிரிண்ட் போட்டாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு வந்து அந்த அந்த போட்டோகிராஃபர் பேரும் கீழே போட்டிருக்கு. அந்த போட்டோகிராஃபரோட பேரு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நான் ரொம்ப யோசிச்சுதாங்க நான் சொல்றேன். இந்த தவறு மறுபடியும் வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். என்னோட தம்ப்நெயில் எடுத்து போட்டாரு பாருங்க, அந்த போட்டோகிராஃபரோட பேரு கீழே இருந்தது பாருங்க, அவரோட பேர் வந்து இளையராஜா அப்படின்னு இருந்தது. சரிங்க, இத வந்து நான் என்ன, இத பார்த்த உடனே இவரை கான்டாக்ட் பண்ணேன். இவரோட நம்பர் எனக்கு கிடைக்கல. அந்த ஆபீஸ்க்கே indianexpress.com ஆபீஸ்க்கே நான் போன் போட்டு அவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த நம்பர் ஒரு 2-3 பேரை எனக்கு கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. கடைசியா வந்து அந்த உயர் அதிகாரியை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. நான் டைரக்டா அவங்களே கான்டாக்ட் பண்ணேன். அவர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அது உங்களுடைய தம்ப்நெயில் தான், எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சார் என்னுடைய வீடியோவே, என்னுடைய ரெசிபி வீடியோவே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல் நேமும் என்னுடைய அந்த வீடியோ ஸ்பெசிபிக்கா அந்த பர்டிகுலர் வீடியோவை நான் அனுப்புனேன். அதை பார்த்த பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டாரு என்ன. எனக்கு அந்த அந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காவே இருந்தது. நான் என்னங்க எதிர்பார்க்கணும், என்னுடைய ஆத்தரைசேஷன் இல்லாம என்னுடைய தம்ப்நெயில், என்னுடைய சேனலுடைய ரெசிபியோட தம்ப்நெயில் எடுத்து இன்னொருத்தர் யாரோ ஒருத்தரோட ரெசிபிக்கு நீங்க போட்டிருக்கீங்க, இதை வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. அதனாலதான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்க மேடம், நீங்க என்ன எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி எதுவுமே தெரிஞ்சுக்காம யாருடைய சேனலை பார்த்து எது பெஸ்ட்ங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி தான் நீங்க அதை போட்டிருக்காங்க. அதை வந்து எனக்கு மன வருத்தத்தை தருது, ரொம்ப மன உளைச்சலா வேலை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம் மேடம்? இல்லைங்க, அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணிடுங்க, என்னுடைய தம்ப்நெயில் போட்டோவை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு மேடம், அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இது ஆன்லைன்ல இருக்குங்க. இந்த நியூஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு. indianexpress.com-ங்கிறது ஆன்லைன்ல இருக்கு. நான் பார்த்த அந்த ரெசிபி எல்லாம் ஆன்லைன்ல தான் பார்த்திருக்கேன். அவங்க என்னுடைய தம்ப்நெயில் போட்டோவை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொன்னதுக்கு, அது இனிமேலாம் அப்படி பண்ண முடியாது மேடம், நான் வேணா உங்க பேரை போட்டுடுறேன், உங்க சேனலுடைய நேம போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, என்னுடைய சேனல் நேம் வித் போட்டோ, அந்த லோகோல என்னோட போட்டோ கொடுத்துருக்கேன். அந்த போட்டோ போட்டிருந்தா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா
ஒன்லி என்னோட சேனல் நேம் டே ஸ்டார் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அது கூட மேனுவலா போட்ட மாதிரிதான் எனக்கு இருக்கு. என்னுடைய போட்டோவும் என்னோட லோகோ போட்டோவும் அதுல வரவே இல்லை. சோ இது எனக்கு மனசு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. மறுபடியும் நான் கான்டாக்ட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கவே இல்லை. இதை அப்படியே விட்டுட்டேன். ஆனா எனக்கு மன உளைச்சல் மட்டும் அதிகமாவே இருந்தது. அந்த ரெசிபி போட்டவங்க யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அந்த பர்சனை கண்டுபிடிச்சு அவங்க சேனலுக்குள்ள போயிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தாங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன். மேடம், உங்க ரெசிபி வந்து மீந்து போன பொரியில இருந்து வர செஞ்சதா போட்டிருக்கீங்க. ஆனா ஒரு இடத்துல கூட என்னுடைய தம்ப்நெயில்ல இருக்கிற வடை மாதிரியே இல்ல அது. ஆனா நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த தம்ப்நெயில் வரும்போது? அது என்னுடைய தம்ப்நெயில். உங்களுடைய ரெசிபிக்கு அது வரும்போது எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க? அது இன்னொருத்தருடையதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு பொலைட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். அவங்க இது வரைக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லைங்க. எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுவும் எனக்கு மன வருத்தத்தை தான் கொடுத்தது. இது பாருங்க, இது எந்த விதமான திருட்டு? இந்த தம்ப்நெயில் வடை திருட்டு. இந்த வடை திருட்டு எந்த விதமான திருட்டு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து இன்னொருத்தருடைய உழைப்ப திருடுறது இல்லைங்களா? இது நான் என்னுடைய ரெசிபிக்காக நான் போட்ட தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் போடுறதுக்கோ ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கிறதுக்கோ எவ்வளவு கடினமா உழைக்கணும் இல்லைங்களா? அவ்வளவு கடினமா உழைச்சும் நம்ம போட்ட வீடியோ நல்ல வியூஸ் போய் சந்தோஷப்பட்டுட்டு இருந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு நம்ம தம்ப்நெயில திருடி யாரோடைய ரெசிபிக்கோ போட்டிருக்காங்களே, அதுவும் ஒரு நல்ல ஆன்லைன் பத்திரிக்கை. அவங்க எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, இந்த சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் செய்வாங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த ரெசிபிக்கு இந்த தம்ப்நெயில் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மத்தவங்களுடைய தம்ப்நெயில சர்ச் பண்ணி யூடியூப்ல எடுத்து போட்டாங்களா? இல்ல இந்த ரெசிபி போட்ட அந்த அம்மாவே தன்னுடைய வடை ரெசிபிக்கு இந்த இது பெஸ்ட் தம்ப்நெயில் அப்படின்னுட்டு என்னுடைய வடை ரெசிபியோட ரவா வடை ரெசிபியோட தம்ப்நெயில் எடுத்து போட்டாங்களா அப்படின்றது எனக்கு இன்னும் கூட கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஆனா எது எப்படியோ திருட்டு திருட்டு தானுங்களே. இப்படி திருடிதான் நம்ம ஃபேமஸ் ஆகணுமா என்ன? இப்படி திருடிதான் நம்ம பாப்புலர் ஆகணுமா என்ன? சொல்லுங்க. எனக்கு இதுல மன வருத்தம். அதுல இருந்து எனக்கு வீடியோ போடுறதுல கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வந்தாச்சு. அந்த சேனல்லையும் சரி, இந்த மோட்டிவேஷனல் சேனல்லையும் சரி, நான் நிறைய வீடியோ போட மாட்டேன். எது என் மனசுக்கு என் அனுபவத்துக்கு ஏற்பட்டதோ அந்த அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த கான்டென்ட்ல இருந்து சிலதை எடுத்து அவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சில பேர் போடுறாங்க. அதை நான் ஒன்னும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா கான்டென்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். அத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க போடுறது தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தருடைய தம்ப்நெயிலே எடுத்து அவங்களுடைய ரெசிபிக்கு அவங்களுடைய அனுமதி இல்லாம பப்ளிஷ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு இல்லைங்களா? அது வந்து சாதாரண திருட்டா நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இத நல்லா வந்து இத போட்டவங்க வந்து ஒரு மீடியால, சோசியல் மீடியால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க, அப்புறம் ஆன்லைன் நியூஸ் பப்ளிஷ் பண்றவங்க இருக்கிறாங்க. இத்தனை பேரு எப்படி இன்னொருத்தருடைய உழைப்ப அவ்வளவு சாதாரணமா எடுத்து போட்டாங்க? அது யார் செய்த தவறு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த பப்ளிஷ் பண்ண போட்டோகிராஃபரா, இல்ல இந்த ரெசிபி போட்ட அந்த மேடம் என்னுடைய சேனலை சர்ச் பண்ணி இந்த பெஸ்ட் தம்ப்நெயில் எடுத்து அவங்களுடைய ரெசிபிக்கு போட்டாங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு புரியாத புதிராதான் இருக்கு. ஏன்னா நியூஸ் பப்ளிஷ் பண்ணாங்க பாருங்க, அந்த பப்ளிஷரை கேட்டதுக்கு அவங்க ஏதோ ஒரு 50% தான் ரெக்டிஃபை பண்ணாங்க. அதாவது டே ஸ்டார் அப்படி மட்டும் தான் போட்டாங்க. என்னோட சேனல் நேம் டே ஸ்டார் அப்படிதான் போட்டாங்க. ஆனா அதன் கீழே என்னுடைய போட்டோ லோகோ இருக்கும். போட்டோ போட்டிருந்தா கூட மனசு திருப்தி ஆயிட்டு இருக்கும். ஆனா அவங்க அதை போடவே இல்லை. சரி, அவங்க இதை பப்ளிஷ் பண்ணலைன்னா ஒருவேளை இந்த ரெசிபி எடுத்தவங்க என்னுடைய தம்ப்நெயில யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு அவங்கள நான் கான்டாக்ட் பண்ண அவங்க இன்னைக்கு வரைக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து இந்த ஃபேம் தேவையா? இந்த புகழ் அவங்களுக்கு தேவையா? இன்னொருத்தரோட கடினமான உழைப்ப அவ்வளவு சுலபமா எடுத்து அப்படி போடுறது வந்து தேவையுங்களா? இதுவும் ஒரு விதமான திருட்டு தான். இந்த வடை திருட்டை நான் எங்க போய் சொல்லட்டும்? காக்கா வடை திருடினது எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். காக்கா வடை திருடின கதை நம்ம இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட சொல்லிட்டு தான் இருக்கோம். வழி வழியா சொல்லிட்டு வரோம். இந்த வடை திருட்டை நான் எங்க போய் சொல்றதுன்னு அதனாலதான் வடை திருட்டு அப்படின்னு ஒரு தலைப்பு ஹெட்டிங் கொடுத்தேன். இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய பேர் இப்படிதாங்க இருக்கிறாங்க. நாம தான் வந்து எப்பவுமே ஒரு அவேர்னஸோட இருக்கணும். சோசியல் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்படிங்கிறது இந்த சோசியல் மீடியா மூலமா எனக்கு தெரிய வந்ததுங்க. சோ நம்ம ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கும் போதே நம்மளுடைய கைப்பையில இருந்து திருடுறவங்களும் இருக்கிறாங்க. சோ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதனால நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நாம வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற சின்ன ஒரு எண்ணம் தாங்க எனக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேங்க நானு. இனிமே வந்து விழிப்புணர்வோட இருப்போம். ஏன்னா எல்லா இடத்துலயும் திருட்டு நடக்குது. கொஞ்சம் அசந்தாக்கா நம்மளையே திருடிடுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நாம வீட பூட்டிட்டு வெளியில எங்கேயும் போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்பவும் திருட்டு பயம்தான். சும்மா வெறும் தாப்பா போட்டுட்டு கீழ வரைக்கும் வந்துட்டு போலாம். அப்படின்னு நம்ம வந்துட்டு பாருங்க. அங்கேயும் ஒரு சின்ன திருட்டு நடந்திருக்கும். நடக்கிற திருட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். தூங்கும் போதும் விழிப்புணர்வோட தான் இருக்கணும். எப்படிடா தூங்கும்போது விழிப்புணர்வோட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம கான்ஷியஸா இருக்கணும். அலர்ட்டா இருக்கணும். எனி டைம். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்த பொறுத்து நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால ஒரு திருட்டு நடக்குது பாருங்க. சின்ன சின்ன திருட்டு. இது சின்ன திருட்டு தான் நம்ம நினைக்கலாம். ஆனா இதன் பின்னாடி என்னுடைய உழைப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த விஷயத்த இன்னொருத்தர் திருடினது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால நாம வந்து மத்தவங்கள ஏமாத்தி பிழைக்கணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு கூடுமான வரைக்கும் மத்தவங்களோட உழைப்ப திருடுறத அவாய்ட் பண்ணுவோங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே எங்கெல்லாம் ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும். மத்தவங்களுடைய பொருளை அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம எடுக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கறது தவறு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. மறுபடியும் நான் இன்னொரு அனுபவத்தின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.